இதை பத்தின என்ன அவேர்னஸ் எடுத்திருக்கிறாங்க? அப்போ இந்த வருஷத்தோட வேர்ல்டு வாட்டர் டே பத்தின சிறப்பு என்னன்னு சொல்லுமா? இப்போ வருஷம் வேர்ல்டு வாட்டர் டேக்கு ஒரு தீம் எடுப்பாங்க. இப்போ இந்த 2025ல என்ன தீம் எடுத்திருக்காங்கன்னா கிளேசியர்ஸ் ப்ரொடெக்ஷன், அதாவது இந்த பனிப்பாறைங்களை காக்கணும் அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், இந்த குளோபல் வார்மிங்கால அந்த பனிப்பாறைகள்லாம் உருகி அப்படியே கடல் மட்டம் ஃபுல்லா பரவிடுது. இந்த மாதிரி நடக்கும் போது தான் கடல் மட்டம் அதிகமாகி நமக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி நீர் இருக்கிற இடத்துலலாம் ஆக்குபை பண்ணிடுறாங்க. அங்கெல்லாம் ஆக்குபை பண்ணிட்டு அந்த இடத்துல பில்டிங் கட்டுறது, ஃப்ளாட் கட்டுறது, அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுன்ற மாதிரி அங்கே வீடு கட்டிடுறாங்க. வீடு கட்டிட்டு இப்போ இந்த இயர் எண்டு இந்த மாதிரி ரெய்னி சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த புயல் வரும்போது மோஸ்ட்டாக சென்னையில் தான் ரொம்ப பாதிப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க சென்னையில் தான் ரொம்ப பாதிப்பு. ரொம்ப அந்த தண்ணிலாம் தேங்கி அப்படியே ஃபுல்லாக அந்த கார்லாம் வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போய் இந்த மாதிரி நிறைய நடக்குது. சென்னையில் இருக்க பள்ளிக்கரணையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய குப்பைமேடு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே நீர்நிலை இருக்குது. அந்த நீர்நிலையில் போயிட்டு இந்த குப்பைங்கள்லாம் சேர்ந்து அந்த நீர் மாசடையுது. அதனால பறவைகளுக்கு நிறைய ஆபத்துகள்லாம் உண்டாகுது. இப்போது அதே நீர் தான் நிறைய பேர் மக்களும்